This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோட எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஊர்ல பாருங்க, அண்ணாச்சி கடையில சில்லறை வியாபாரிகள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன், அவங்களெல்லாம் தெய்வம்னு சொல்லணும், தெய்வம்னு சொல்லணும். ஏன்னா இப்போ சாதாரண மக்கள் அன்னாட வேலைக்கு போயிட்டு வர்றவன், கூலி வேலை பாக்குறவங்க எல்லாம் இந்த மாச கணக்குல காய்கறிகளை கிலோ கணக்குல வாங்கி சேமிக்கிறது, வாரம் வாரம் பர்ச்சேஸ்க்கு போறது, அதெல்லாம் அவன் வாழ்க்கையில கிடையாது. டெய்லி கடைக்கு போய் 2 தக்காளி கொடுங்க, 1 வெங்காயம் கொடுங்க, 2 ரூபாய்க்கு கடுகு உளுந்த பருப்பெல்லாம் கொடுங்க, 5 ரூபாய்க்கு இஞ்சி தர முடியுமான்னு கேட்டு வாங்குவான். இந்த வணிகம் என்பது ஆன்லைன்ல நடந்துருமா? 5 ரூபாய்க்கு இஞ்சியா? நீங்க வாங்கினதே இல்ல, தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, நான் வாங்கிருக்கேன். 5 ரூபாய்க்கு இஞ்சி கேட்டா அழகா நறுக்கி இத்தனோண்டு கொடுப்பாங்க. அன்னைக்கான சமையலுக்கு ஆகக்கூடியது அந்த 5 ரூபாய்க்கான இஞ்சி மட்டும்தான். அததான் என்னால கொடுக்க முடியும்னா, என்னை வாழ வைப்பவர்கள் நிச்சயமாக அக்கால வணிகத்தவர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அண்ணாச்சி கடையில சில பேர்களுக்காக மட்டுமே சில பொருட்களை வாங்கி வைப்பாங்க. அந்த ஒரு பொண்ணுக்காக மட்டுமே செவ்வாழைப்பழம் வாங்கி வைப்பாரு அந்த அண்ணாச்சி. நீங்க கேட்டேல்லம்மா, படிக்க கேட்டேல்ல, போன தடவை வந்த போடி இல்ல, இப்ப வந்துருச்சு, நான் சந்தையில உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ அப்படிம்பாரு. தம்பி ஹீரோ போய் நான் கேட்டேல, நம்ம கடையில இல்ல, ஆனா நேத்து போய் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்ற ஒவ்வொருவருக்குமான அக்கறை காட்டக்கூடிய அண்ணாச்சிகள் ஆன்லைன்ல வந்துருவாங்களாங்க. அக்கறை காட்டக்கூடிய அண்ணாச்சிகள் அதட்டவும் செய்வார்கள், இது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரு பக்கம் ரொம்ப சாதாரணமா பசங்க போய் பீடி சிகரெட் எல்லாம் வாங்கி குடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? போயிட்டாங்கனாலே